நாகப்பட்டினம் எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினருமான எம். செல்வராஜ் காலமானார். நாகப்பட்டினம் தொகுதி எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினருமான எம். செல்வராஜ் காலமானார். செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். நாகப்பட்டினம் தொகுதி எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினருமான எம். செல்வராஜ் காலமானார். விவரங்களை சொல்லுங்கள். நுரையீரல் தொற்று காரணமாக நாகப்பட்டினம் எம்பி செல்வராஜ் சென்னையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில கடந்த 2ஆம் தேதி கடந்த மாதம் 2ஆம் தேதி சிகிச்சை பெற்றிருந்தார். இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1 மணி அளவுல அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு மற்றும் நாகப்பட்டினம் தொகுதியில எம்பியாக இருந்து வருகிறார். அவருக்கு தொடர்ந்து உடல் அதாவது நுரையீரல் தொற்று காரணமாக அவ்வப்போது சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில கிட்டத்தட்ட 1 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவுல அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில ஏற்கனவே அவர் திருவாரூர் அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவர் கடந்த 4ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 4ஆம் தேதி தான் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவுல மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த செல்வராஜ் தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு 1 மணி அளவில் நள்ளிரவு 1 மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள சித்தமல்லியில் வசித்து வருகிறார். நாகை மாவட்டத்தில் மக்களவை தொகுதியினுடைய எம்பியாக பொறுப்பு வகித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில தொடர்ந்து அவருக்கு நுரையீரல் தொற்று காரணமாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவுல 1 மணி அளவுல அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மேற்கொண்டு அவருடைய உடலானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் அந்த மருத்துவமனைக்கு சென்று மேற்கொண்டு அவருடைய உடல் நாகப்பட்டினம் கொண்டு செல்வதற்கான பணிகளை ஏற்பாடுகள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியினுடைய எம்பியாக 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில அவருடைய உடல் சென்னை தனியார் மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நுரையீரல் தொற்று காரணமாக நள்ளிரவு 1 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். முனாஃப், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி.